இல்லாத கோழிக்கறி எடுத்து சின்ன சின்ன பீஸை வெட்டி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். திட்டமாக எல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே பிசைஞ்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே போடலாம். அப்படியே மசாலா கொஞ்சம் ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம செய்யலாம். நம்ம மசாலா போட்டு வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம இதை வறக்க போகிறோம். கடல மாவு 1 ஸ்பூன்னு கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நம்ம அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்படியே பிசைஞ்சிக்கலாம். சோள மாவு போட்டுக்கிறோம், கடல மாவு போட்டுக்கிறோம், மசாலா போட்டு நம்ம ஊற வச்சுக்கிறோம். இதை அப்படியே போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். சின்ன சின்னதாக நம்ம போட்டு ஒரு பீஸாக போட்டு நம்ம எடுத்து பொரிச்சு எடுக்கலாம். அப்படியே பொரிப்போம். போட்டு அப்படியே வறக்கலாம். நைஸாக போதும். இது வறந்தது. இதை அப்படியே எடுத்துடலாம். இன்னும் அழகாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம். அந்த கோழியை மீதி இருக்கிற கறியை நம்ம சின்ன சின்னதாக போட்டு நம்ம அழகாக வறுத்து எடுத்துடலாம். மீதி இருக்கிறத அப்படியே போட்டு நம்ம வறுக்கணும். கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன சீரகம், பெரிய சீரகம் போட்டு காய்ச்சிக்குவோம். ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி போட்டு இதை நம்ம கொஞ்சம் வதக்கி அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா அழகாக இது வதங்கிட்டு வதங்கிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கி எட்டுன்னு வந்துடலாம். தக்காளி, வெங்காயம், தேங்காய், முந்திரி சேர்த்து அழகாக இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து வரமல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி முட்டை. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ஒரு பொன்னிறமாக கொஞ்சம் வறுத்து ஒரு பொடி செஞ்சுக்கலாம். வறந்த வரைக்கும் போதும். இதை அப்படி நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இது ஆறிடுது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணல அந்த கரம் மசாலா தூள் சும்மா அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம இதில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து இதை அப்படியே கொஞ்சம் வதக்கும். சேர்த்து கொஞ்சம் லைட்டாக இதை வதக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழை போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம வறுத்து வச்ச கறியை கோழி கறி நம்ம போட்டு சேர்த்து அழகாக பிறக்கி எடுக்கும். எலும்பு இல்லாத கறியில் அழகாக மசாலா போட்டு நம்ம அழகாக கொஞ்சம் அதை வறுத்துட்டு இந்தமாரி கொஞ்சம் மசாலா அரைச்சி நம்ம நல்லா அதை சுண்ட வச்சுட்டு நல்லா போட்டு எடுத்துட்டா சும்மா வெறித்தனமாக இருக்கும். பாருங்கள், என்ன சுவையான சூப்பரான அழகான சிக்கன் நம்ம செஞ்சிட்டோம். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு சமையல் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ. எப்படி இருக்குதுப்பா? நல்லா இருக்குதா? உப்பு, காரம் சூப்பராக இருக்குது.